அதிகமா நீர் சுரந்ததுன்னா கை கால் வீங்கிக்கும், யூரின் போகாது, யூரியா கிரியேட்டினின் அதிகமாயிடும், உப்பு சத்து அதிகமாயிடும், பொட்டாசியம் அதிகமாயிடும். இளநீ குடிச்சா பொட்டாசியம் அதிகமாயிடும். இந்த சிறுநீரக தொட்டு இருக்கிறவங்க இளநீ சாப்பிடக்கூடாது. எப்ப இளநீ சாப்பிடணும்? யூரின் போகலைங்கிற போது கொஞ்சம் சாப்பிடலாம். சிறுநீரகம் செயல்படாத போது இந்த இளநீ குடிச்சோம்னா பொட்டாசியம் அதிகமாயிடும். வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கலாம், சொரக்காய் ஜூஸ் குடிக்கலாம், புடலங்காய் ஜூஸ் குடிக்கலாம், பீர்க்கங்காய் ஜூஸ் குடிக்கலாம், பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஆனால் கிரியேட்டினின் அதிகமாக இருக்கின்றவர்கள் காயாகவே சாப்பிட வேண்டும். யூரியா அதிகம் இருக்கிறவங்க காயாகவே சாப்பிடணும். கால் பிளாடர்ல ஸ்டோன், கொத்தவரங்காய் எடுத்துங்க, அரைச்சுக்குங்க, ஜூஸ் எடுங்க, எல்லாம் லெமன் பொடியுங்க, குடிங்க, அவ்வளவுதான். கால் பிளாடர்ல தன்னை போல 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஜூஸு, லெமன் சிட்ரிக் ஆசிட் அதுவே ஸ்டோனை கரைக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும். கால் பிளாடர் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்னா சிறுநீரகம் செயல்பாடு இல்லைன்னா அது 3/4 லிட்டர் பிடிக்கும்னா 5 லிட்டர் தண்ணி கொடுத்தீங்கன்னா கை காலெல்லாம் வீங்கும், காலெல்லாம் வீங்கிக்கும், நடக்க முடியாது. மார்பு வரைக்கும் வந்துச்சுன்னா இதயத்துக்குள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. யூரியா கிரியேட்டின் இருக்கக்கூடியவர்கள் 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். அதுக்கு மேல குடிச்ச விட ஆபத்து. நாங்க அங்க வாழைத்தண்டு, காசனிக்கீரை, சாரணிக்கீரை, மூக்கிரட்டைக்கீரை, நத்தைச்சூரி, சிறுகன் பீலை இதெல்லாம் வச்சு அங்க கொடுக்குறோம். செயல்படாத சிறுநீரகத்தை அப்படி ஜெர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா யூரின் வெளியில போகும். யூரியா கிரியேட்டினின் கம்மியாகும். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,